நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா HTML லிங்க்ஸுன்ற ஹைப்பர் லிங்க் அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஏ டேக் வந்து ஒரு சின்டெக்ஸு. இது வந்து என்னென்னா ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஏ டேக்கில் வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவாங்க. HREFன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி URL செட் பண்ணுவோம். URLன்றது வந்து நம்ம வெப்பேஜோட எந்த லிங்க்கு கொடுக்குறோமோ அந்த லிங்க்கு. இப்போ வந்து www.google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அது போல் இருக்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து URL கொடுக்கணும். இல்லைன்னா W3 School அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து URL வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல. இது வந்து ஏ டேக் உள்ளார யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். href ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே HTTPSனால் வந்து செக்யூரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நேமு, ஏதோ ஒரு வெப்சைட் நேமு இப்படி தான் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு கொண்டு போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிட் w3school.com அப்படின்ட்டுருக்கு. இதை வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போகும். இது ஏ டேக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஏ டேக்கை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஹேஷ்டேக் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும், பேக்ஸ்லாஷ் போட்டு. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்குக்கு போகும். இதான் இதோட கான்செப்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.